அனைவருக்கும் வணக்கம். மிஸ்டர் தமிழ் பொலிட்டீஷியன் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டு திடலில் கூடியிருக்கோம். தேதி 18. அனைத்து கட்சியின் அனைத்து பாசறை அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் எல்லாருமே இங்கே குழுமியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை பணி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் சுற்றுச்சூழல் பாசறைக்கு குறிப்பிட்ட ஒரு வேலை பணி, முக்கியமான பணி இருக்குது. இது நாங்கள் பணி அப்படிங்கிறத விட ஒரு சோஷியல் சேஞ்ச், ஒரு சமூக மாற்றத்தை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இப்போது நம்ம இங்கே லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறது தான் எதிர்பார்ப்பு. அதற்கான இருக்கைகள் நம்ம போட்டிருக்கோம். இதில் பிற கட்சிகள் மாநாடு நடத்தும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 2 லட்சம் பேர்லேருந்து 5 லட்சம் பேர் வரைக்கும் கூடுறாங்க அப்படின்னா, அத்தனை சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழி போத்தல்கள், அத்தனை போத்தல்களை வாங்கி பயன்படுத்துவாங்க தண்ணீர் பருகிறதுக்கு. நம்ம ஒரு சமூக மாற்றத்தினை அடிப்படையிலிருந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நெகிழி மாற்று, நெகிழி ஒழிப்பு அப்படிங்கிறது வெறும் பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் நம்மளோட கட்டுப்பாட்டில், நம்ம கையில் ஒரு தனி மனிதனாக எந்த அளவில் நெகிழி பயன்பாட்டை குறைக்க முடியும், அந்த கன்சியூமராக பிளாஸ்டிக் கன்சியூமரிசத்தை எப்படி குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் முன்னகர்வாக நம்ம இங்கே நெகிழி போத்தல்கள் பயன்படுத்த போகிறது கிடையாது. ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை விட்டிருக்கோம். கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் சரி, வருகிற மக்களுக்கும் சரி, கையில் வரும் பொழுது குடிநீர் போத்தல்கள் எடுத்துக்கொண்டு வாங்க. அது மெட்டலில் செய்யப்பட்டிருந்தால், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஏதோ ஒரு மெட்டலில் செய்யப்பட்டிருந்தால் மிகவும் நல்லது. இல்லை நீங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன போத்தல் பயன்படுத்துறீங்களோ அதை எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு தூய குடிநீர் இங்கே லாரி வழியே கொடுக்கப்படும். நல்ல ரொம்ப சுத்தமான நீர், காவிரி ஆற்று நீர் குடிக்கும் தரத்தில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிச்சிருக்கோம். எத்தனை மக்கள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் இங்கே நம்ம தூய குடிநீர் அவங்களுக்கு பைப் வழியாக, அதாவது எப்படின்னா, மாநாட்டினுடைய இந்த பேரிகேட்ஸ் கட்டியிருக்க இடத்துல பைப் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இது கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். லாரிகள் அங்கங்கே நிறுத்தப்பட்டிருக்கும், குடிநீர் லாரிகள். அங்கேருந்து நம்ம கனெக்ஷன் எடுத்துகிட்டு பைப் வழியாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போ போத்தல்கள் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு நிரப்பி கொடுக்கப்படும். தன்னார்வலர்கள் எல்லா இடத்துலையும் நிறுத்தப்படுவாங்க. ஒவ்வொரு கேபின்குள்ளேயும் கிட்டத்தட்ட 10 தன்னார்வலர்கள் இருப்பாங்க. அவங்க யாருக்கெல்லாம் தண்ணி வேண்டுமோ அவங்க அந்த இடத்துக்குமே தண்ணீர் போய் கொடுப்பாங்க. அதுக்கு குவளைகள் அதுவுமே நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அதுபோல் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழி உள்ள தின்பண்டங்கள், நெகிழிக்குள்ள கவர்களுக்குள்ளே இருக்கிற தின்பண்டங்கள் இருக்குல்ல, அதையுமே கொண்டு வரதை தவிருங்க. டப்பாக்களில் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. அப்படியே தவிர்க்க முடியாத நிலையில் நீங்கள் எடுத்து கொண்டு வந்தாலுமே அதை உங்களோட பைகளில் வைத்துக்கொண்டு குப்பை தொட்டிகளில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேயே அந்த குப்பையை போடுவதற்கான வழிமுறைகளும் நாங்கள் செய்து கொடுப்போம். கோணி பைகள் எல்லா கேபின்ஸ்லையும் போதுமான அளவிற்கு கோணி பைகள் கட்ட போகிறோம். ஸோ அந்த கோணி பைகளுக்குள்ளே அவங்க அந்த குப்பையை போட்டுக்கலாம். தரையில் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, குப்பைகளை தரையில் போட்டு நிகழ்வு முடிந்ததுக்கப்புறம் துப்புரவு பண்ணிட்டு போகிறது மட்டும் முக்கியம் இல்லை. இப்போ ஒருத்தவங்க போடுற குப்பையை இன்னொருத்தவங்க அந்த குப்பையை அள்ளி ஒரு குப்பை தொட்டியில் போடுறது அப்படிங்கிறது ஒரு வேலை தான். இது நம்ம பொது சமூகத்தில் போய் பார்த்தோன்னா, துப்புரவு பணியாளர்களுக்கு நம்ம கொடுக்குற மேலும் மேலும் சிரமம் தான் இது. அதாவது நீங்கள் ஒரு இதை குடிச்சு, ஒரு டீயோ எதையோ ஒன்று குடிச்சிட்டு அந்த குவளையோ இல்லை ஒரு இதையோ காகிதத்தையோ நீங்கள் கசக்கி இப்படி கீழே போட்டுட்டு ஒரு குப்பை தொட்டி பக்கத்துலேயே கீழே போட்டு போகிறீங்க, இல்லை நடந்து போகும்போது கீழே போட்டு போகிறீங்கன்னா அது மழை தண்ணியில் கிடைக்கும். அது மேலே ஒரு ஆடு மாடு இல்லை ஒரு நாய் ஏதோ ஒன்றுக்கு போகும். இந்த மாதிரி ஒரு சாக்கடைக்குள்ளே அது போய் விழுந்து கிடக்கும். இது எல்லாத்தையும் ஒரு துப்புரவு பணியாளர் தன்னுடைய கைகளால் எடுத்துக்கொண்டு தான் துப்புரவு பணி பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளணும். உங்கள் கையில் ஒரு குப்பை இருக்குன்னா அது குப்பை தொட்டியில் போட பழகுங்க. இங்கே என்னதான் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கழிவு மேலாண்மை அப்படிங்கிற ஒன்று செயல்படுத்தப்படாமல் இருந்தாலுமே உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்ற பாருங்கள். அந்த பொறுப்பின் அடிப்படையில் நீங்கள் குப்பைகளை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதே, நீங்கள் உருவாக்குறதே கம்மியாக உருவாக்கணும். குப்பைகள் ப்ரொடியூஸ் பண்ணுற குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுறதை உங்கள் வேலையாக வச்சுக்கோங்க. அது மாநாட்டு திடல்னாலும் நடக்கணும், அது வெளியே சமூகத்தில் ரோட்னாலும் நடக்கணும், ஒரு டீ கடைனாலும் நடக்கணும், எங்கேனாலும் நடக்கணும். வீட்டிலையுமே குப்பை இருக்குன்னா நடு வீட்டில் போடாதீங்க. அதை யாரோ ஒருத்தவங்க துப்புரவு பண்ணி உங்கள் வீட்டில் பண்ணுறவங்க தான் அதை சுத்தம் பண்ண போகிறாங்க. உங்கள் குப்பை உங்கள் பொறுப்பு. நீங்கள் கொண்டு போய் அதை குப்பை தொட்டியில் போடணும். ஸோ அதற்கான ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கு. கோணிப்பைகள் கட்டப்பட்டிருக்கும். ஏன் கோணிப்பை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த கோணிப்பை மக்கக்கூடிய தன்மை கொண்டது. அப்போ நம்ம அதுக்குள்ளே இருக்க குப்பையை நம்ம ஈஸியாக செக்ரிகேட் பண்ணிவிட்டு அந்த கோணிப்பையை நம்ம மீண்டும்
பயன்படுத்தலாம். இல்லை நம்ம அப்படியே கொண்டு போய் குப்பைகளோட போடுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு மக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு இதுதான். இப்போ இதை ஒரு பொது அறிவிப்பாகவும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு இங்கே உள்ளுக்குள்ளே வந்து மினிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். இவ்வளவு ஆயிரக்கணக்கில் இது வரைக்கும் மாநாடுகளில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது எங்களுடைய முதல் முயற்சி. லட்சக்கணக்குக்கு, ஆயிரக்கணக்கிலேருந்து லட்சக்கணக்குக்கு நாங்கள் முன்னகர்றோம். இதை எங்களால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்கிற முழுமுதல் நம்பிக்கை இருக்குது. ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. நீங்கள் வந்து பாட்டில்ஸ் வாங்குறதை விட நீங்கள் லாரி ட்ரிங்கிங் வாட்டர் வாங்கி இந்த மாதிரி பைப் ஸ்ட்ரக்சர் வழியாக நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ். இந்த குழாய்கள் நம்ம அமைக்கிறோம்ல, இந்த குழாய் நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கொடிசியா மைதானத்தை தான் இதை முத பண்ணோம். அப்பையிலேருந்தே அந்த பைப்ஸை வந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். காரைக்குடியில் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டது, மேலும் கொஞ்சம் வாங்கினோம். ஆனால் முழுமுதலாக அங்கே கொடிசியாலேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த குழாய்களை தான் பயன்படுத்தணும். இப்போ இங்கே வந்து அளவு பெருசுங்கிறனால நம்ம புதுசாக வாங்க போகிறோம். ஆனால் இந்த முறை வாங்குறது எங்களுக்கு இன்னும் பல வருஷங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய மாநாடு அப்படிங்கிறனால நாங்கள் வந்து இதை மீண்டும் பயன்படுத்துவோம். இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். இதை மற்றவங்களுமே வந்து செய்யலாம். ஒன்றுமே கிடையாது. ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா வேலை, ப்ளம்பிங் டீமு, ஒரு உதவுறதுக்கு ஒரு டீம் இருந்தாலே போதுமானது. அழகாக பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து ஒரு சமூக மாற்றம். இது நம்மளுடைய கடமை. அரசியல் பேசும், மாற்று அரசியல் பேசும், நம்மளுடைய கடமை. மாற்று அரசியலை விரும்பும் ஒவ்வொருத்தருமே இதை பின்பற்றினா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். பெண்கள் அதிகமாக இந்த மாநாட்டில் கூடுறதுனால அவங்களுடைய இயற்கை உபாதைகளுக்கு உண்டான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு, அதோட இது எப்படி? நான் சொன்ன மாதிரி தண்ணீர், கழிவறை வசதிகள் இனஃப் இருக்க போது, மொபைல் டாய்லெட்ஸு, அது வந்து தண்ணீர் வசதியுடன் அதை துப்புரவு பண்ணுறதுக்கும் அதுக்கான வசதிகளோடு கூடிய கழிவறைகள் இருக்குது. அது இல்லாமல் இப்போ அவங்க வந்து ஏதாவது ஒன்று டக்குன்னு உடம்பு சரியில்லை அது இதுன்னா வந்து அவங்க ஓய்வெடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்கன்னா கேரவன்ஸு அவங்களோட உடை மாற்றுறதுக்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பயன்பாட்டிற்கோ தேவை அப்படின்னா கேரவன்ஸும் ப்ரொவைட் பண்ணப்படுது பெண்களுக்குன்னு பிரத்யேகமாக. அது இல்லாமல் நம்ம வந்து ஆம்புலன்ஸ், டாக்டர்ஸ், ஃபயர் என்ஜின்ஸ் எல்லாமே இனஃப் போதுமான அளவு, அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட அளவுன்னு இருக்குது. ஒரு இடத்துல இத்தனை மக்கள் கூடும்பொழுது இத்தனை டாக்டர்ஸ் இருக்கணும், இத்தனை நர்சஸ் இருக்கணும், இத்தனை ஆம்புலன்சஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் தீயணைப்பு வண்டி வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட கூட அளவுலேயே நம்ம வந்து இது எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்து நிறுத்த போகிறோம். அனைத்து நிலை என்ன சொல்கிறது அவசர நிலைகளும் வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுது. இது பெண்கள், குழந்தைகள், வயசானவர்கள், டிசேபிள்டு பீப்புள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஆண்கள் அனைவருக்குமே எல்லாமே சிந்திக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், குழந்தைகள் கொண்டு வரவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு முன்வரிசையிலேயே ஸ்பெஷல் கேபின்ஸ் போடப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இருக்கை கிட்ட வாகனம் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது முதற்கொண்டு கருத்தில் கொண்டு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ரொம்பவே நேர்த்தியாக ரொம்ப எல்லா விஷயங்களையும் வந்து கருத்தில் எடுத்து செக்லிஸ்ட் போட்டு ப்ராப்பராக பண்ணப்பட்டிருக்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் இது. நன்றி. நன்றி, வணக்கம்.